எல்லோரும் இன்புற்றிருப்பதை தவிர வேறொன்றுமறியேன் பராபரமே. அன்பான தனுசு ராசிக்காரர்கள், இந்த தனுசு ராசிக்கார பிள்ளைகளோடு நான் பேசுவதிலே பெரும் சந்தோஷம், மகிழ்ச்சி, ஆனந்தம். அதாவது வாழ்க்கையில் நிறைய ரகசியம் இருக்குது. சில ரகசியங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சால் நல்லது, சில ரகசியம் யாருக்கும் தெரியாமல் இருந்தால் நல்லது. தனுசு ராசிக்கார பிள்ளைகளுக்கு மன ரகசியம் நிறைய உண்டு. அப்படிப்பட்ட மன ரகசியங்களில் ஒரு பகுதியை இப்போ நான் கொடுக்க போகிறேன். அதை வளர்ச்சி அடைய வைக்கணும், அது தொடரணும். தொடரும்போது அது மிகப்பெரிய வெற்றியை கண்டிப்பாக கொடுக்கும். தனுசு ராசிக்காரர்கள் என்றைக்குமே வாழ்க்கையில் சிரிப்பு அப்படிங்கிறது அவங்களுக்கு வேணும்னு நினப்பாங்க. அது சிறப்பாக நம்ம வாழ்க்கையை கொண்டு போகும்னு நினப்பாங்க. தனுசு ராசிக்காரவங்க எப்படி அதை சிரிப்பை நினைக்கிறாங்கன்னா, நம்மளை ஒரு மனுஷனையும் இணைக்கிறது எது தெரியுமா? சிரிப்பு தான். இது கண்டுபிடிப்பீங்களா? புரியுது அவங்களுக்கு? ஒரு மனுஷனையும் இணைக்கிறது சிரிப்பு தான். இந்த சிரிப்பு ஒருத்தவங்க கை கொடுக்கும்போது அப்படின்னு அப்படி இருக்கும். ஹாய் எப்படி இருக்கும்? வணக்கம். இது எப்படி இருக்கு? வணக்கம் எப்படி இருக்கு? அப்போ ஒரு சிரிக்கும் போது ரெண்டு உள்ளங்கள் இணையுது, பெரிய பிரச்சனைகள் முடிவுக்கு வருது. அதே கோபம் இருக்கும்போது வருமா? வராது. இதை தான் தனுசு தன்னுடைய தாரக மந்திரமாக நினைக்கிறாங்க. எப்படி? ஏன் சார் கோவப்பட்டு சிரிச்சிருவோமா சார்? சிரித்து பேசுங்க. இந்த சிரிப்பு நமக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும், ஒரு சிறப்பை உண்டாக்கும்னு நினைக்கக்கூடியவர்கள் தனுசு ராசிக்காரர்கள். இது அவங்களுடைய மனித ரகசியம். உங்கள் மனசில் இருக்கிற ஒரு ரகசியம். சிரித்து பேசினா தான் நல்லது. சிரிக்காமல் பேசுகிறவங்கள்ட்ட இவங்களுக்கு ஒரு பயமே வரும். என்னையா இருந்தாலும் சிரிக்கவே மாட்டேங்கிறான், இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி இருக்கிறான். சிரிச்சிட்டானா? அப்பா சிரிச்சிட்டாயா? அப்போ இது ஒரு நல்ல ரகசியம். இதை தொடர்ந்து மெயின்டைன் பண்ணுங்க, தப்பே கிடையாது. அடுத்தது, உதவி செய்பவர்களை இந்த தனுசு ராசிக்காரர்கள் என்னைக்கும் நினைவில் வைத்திருப்பாங்க. தூக்கி எறிய முடியாது, மறக்கவே முடியாது. ஒரு சாப்பாடு போட்டாலும், தனக்காக ஒரு பொருள் வாங்கி கொடுத்தாலும், தனக்காக ஒருத்தவங்க ஒன்று செய்கிறத, அதுவும் கஷ்டப்படுற காலத்தில் நம்மளை யாராவது நமக்கு ஒரு முகவரி, இந்தா இதை நீ செய் அப்படின்னு பொறுப்பை கொடுத்தாங்கன்னா அவங்கள மறக்க முடியாதவர்கள் தனுசு ராசிக்காரர். அவர்களை மறக்க முடியாதவர்கள். அதனால தான் தனுசு ராசிக்காரர்களுக்கு என்னைக்கும் டவுன் வராது. அவங்களை யாராவது ஒருத்தவங்க உயர்த்தி விட்டுக்கிட்டே இருப்பாங்க. எவ்வளோ பெரிய கஷ்டத்தில் இன்னொரு கை உதவி செஞ்சுக்கிட்டே இருக்கும். அந்த மனசு உதவி செய்தவர்களை நினைவில் வைத்து கொள்ளக்கூடிய ரகசியம் இவர்கள்ட்ட உண்டு. இந்த மனசில் இருக்கிற ரகசியத்தில் உதவி செய்வங்களை நினைவில் வச்சுக்க. இன்றைக்கி எத்தனை பேருங்க நினைவில் வச்சுருக்கிறா? இன்றைக்கி எல்லாம் அவாமனு தட்டி விட்டு போயிட்டே இருக்கிறான். எல்லாம் உலகமே ஃப்ராடாக போயிடுச்சு, ஏமாற்று உலகமாக போயிருக்கு. இதில் என்ன பெரிய அர்த்தம் தெரியுமா? ஏமாத்துறவன் ஏமாற போகிறான், அதுவே பல பேருக்கு தெரியல. ஏமாந்துக்கிட்டு இருக்கிறான், தெரியுதா இல்லையா? இன்னைக்கு நம்மளை கடவுள் வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்காரு எல்லா இடத்துலையும். நம்ம இன்றைக்கி ஒரு இடத்த ஏமாற்றலாம், ஆனால் அதுக்கு பிறகு நம்மளும் பெரிய ஏமாற்றத்தை சந்திக்க போகிறோம். அது தனுசுக்கு நல்லா தெரியும். அதனால தான் உதவி செய்தவங்களை நினைவில் வச்சுருப்பாங்க. இது பெரிய பலம் அவங்களுக்கு, அது ரகசியம். அடுத்தது ரொம்ப முக்கியம், இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு பெரிய யாருக்கும் இல்லாத ஒரு குணம்னுவாங்க, துரோகம். இவங்களுக்கு மனசில் ஒரு ஆழமான காயத்தை ஏற்படுத்திடும். அதுலேருந்து அவங்க மீள்றதே கஷ்டம். இந்த துரோகிகளை அவங்கள்டேருந்து அவங்க மனசில் அது ஒரு பெரிய வடு. எல்லாராலையும் துரோகத்தை மறந்துட முடியுமானா சில பேர் மறந்துடுவாங்க. நிறைய பேர் மறந்தாகணுங்கிற கட்டாயத்தில் அடுத்த கட்டத்துக்கு போவாங்க. ஆனால் இந்த தனுசு ராசிக்காரர்களால் துரோகத்தை மறக்க முடியாது. அது ஆழமான காயமாக அது ஏற்படுத்தும். அதனால் அது எந்த வினாடியிலும் அந்த காயத்துடைய ரணம் அவங்களுக்கு இருந்துக்கிட்டு தான் இருக்கும். இதில் என்ன பலம் அப்படின்னா, அடுத்த ஒரு துரோகத்தை சந்திக்க அவர்கள் சந்திக்கும்போது அவன் துரோகியாங்கிறத பார்த்துக்கிட்டே இருப்பாங்க.
இது அவங்களுக்கு ஒரு நல்ல படிப்பினை தான். ஒரு காயம் ஏற்படுவது நல்லது தான். ஆனால் அவங்களுக்கு இருக்கிற வடு இருக்கு பாருங்க, அது அவங்களால மறக்க முடியாது. இதுவும் ஒரு ரகசியம், அவங்க மன ரகசியம். அதனால தான் தனுசு ராசிக்காரவங்க அடிக்கடி டல் ஆகிடுவாங்க, திடீர்னு அப்செட் ஆகிடுவாங்க. ஏன்னா அந்த துரோகம் செய்தவர்களை மனசுலேருந்து எடுக்க முடியாது, அது ஆழமாக பதிஞ்சிடும். இது நல்லதா கெட்டதானா? என்னை பொறுத்த வரைக்கும் நல்லது தான். ஏன்னா அடுத்து யார் துரோகம் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். அந்த காயம் நமக்கு அதே காயம் விரோதமாக மாறாது. அதுதான் பெரிய பலம். நல்ல கவனிங்க, தனுசுக்கு இருக்கிற பெரிய பலம் என்ன? சில பேருக்கு காயம் விரோதமாக மாறி எதிரியை உண்டாக்கிடும். அதுவும் நினைக்க மாட்டாங்க. அவன் துரோகி, நானும் துரோகியாக இருக்க விரும்பலை நினைப்பாங்க. அடுத்தது நேர்மையான உறவுகள் இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அவர்களோடு நீண்ட காலம் வாழ்வார்கள். நீண்ட காலம் வாழ பிடிக்கும் இவங்களுக்கு. இது ஒரு ரகசியமான உண்மை. நேர்மையான உறவுகள் மீது இவங்க அதீதமான நம்பிக்கை வைப்பாங்க. அவங்களோட நீண்ட காலம் இவங்களோட பழக்கம் நீடிக்கும். நேர்மையான உறவுகள் மீது ரொம்ப நம்பிக்கை வைப்பாங்க. அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு நேர்மையாக இருந்துரு, என்னை ஏமாத்திராது. அவங்க கேட்குற ஒரே ஒரு கேள்வி, தனுசு ராசிக்காரர்கள் கேட்குற ஒரே ஒரு கேள்வி, என்னை ஏமாத்திராது. பழகிறதா இருந்தால் ஏமாத்தாமல் பழகு. ஏமாத்துறதா இருந்தால் இன்றைக்கே முடிச்சுக்க, கூட்டணியே வேண்டாம், ஓடிப்பிடு. என்னை வச்சு நீ சொல்லுவாங்களே, என்னை வச்சு கேம் விளையாடல அதுமாரி. அப்போ இந்த இடத்துல ரொம்ப கவனிக்கணும். இந்த நேர்மை மீது ரொம்ப நம்பிக்கை. ஏன்னா அந்த நேர்மை இல்லாமல் மனுஷங்களை பார்த்து வெறுத்துடுவாங்க. அடுத்தது ரொம்ப முக்கியமானது, மனிதன் தன்னை முக்கியமானவனாக உணரணும்னு நம்பக்கூடியவங்க. அதாவது என்னை யாரும் தூக்கி எறிஞ்சிடக்கூடாது. தனுசு ராசியில் பிறந்த என்னை யாரும் தூக்கி எறிஞ்சிடக்கூடாது. நான் அவங்களுக்கு முக்கியமாக அவங்க என்னை நினைக்கணும். எவ்வளோ ஒரு நல்ல எண்ணம். அதுதானே நல்ல எண்ணம். இந்த உலகத்தில் அப்படி எல்லாரும் நினைக்கிறாங்களா? எல்லாம் இந்த உலகத்தில் என்ன பயன்படுத்திக்கிறாங்க, நேரத்துக்கு பயன்படுத்திட்டு விட்டுடுவாங்க. இதில் நிறைய அனுபவப்பட்டு தனுசு ராசிக்காரங்க வருத்தப்பட்டுறாங்க. ஒரு காலகட்டத்தில் அவங்க ரொம்ப சங்கடமே ஆயிடுறாங்க. அதனாலேயே என்ன ஆயிடுறாங்க, இந்த உறவாவது எனக்கு நீடிக்குமா, இந்த மனுஷனாவது உண்மையாக இருப்பானா, அதனால் என்னை முக்கியமானவனாக கருதுனீன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். என்னை முக்கியமான ஆளை ஒரு டம்மி பீஸாக என்னை பார்த்தா நான் ரொம்ப வருத்தம் தான் படுவேன். அப்போ நான் சேடாக இருக்கும் போது என்னால் உனக்கு எந்த பிரயோஜனமும் வராதுன்னு இவங்க முடிவாக இருப்பாங்க. அதனால தான் இந்த ரகசியங்கள் அவங்க மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டு தான் இருக்கும். அவங்க ஒவ்வொரு நாளும் அவங்க விரும்புகிற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, தான் வாழ்க்கையில் என்றைக்கும் நடக்கிற விஷயங்கள் நமக்கு பிடிச்சது இருக்கிறதுங்கிறத விட என்றைக்கும் அது நிரந்தரமாக இருக்கணும், ஏமாற்றாத விஷயமாக இருக்கணும்னு நினைப்பாங்க. இவ்வளோதாங்க. இதை என்னைக்கு தொடருங்க. இதோடைய பலம் உங்களுக்கு எதிர்காலத்தை நல்ல விதமாக உருவாக்கும். ஹனுமார், அதாவது ராமனுக்கு மிக உதவியாக இருந்தவன் ஹனுமான். அவனுடைய பலம், சஞ்சீவி மலையில் அந்த மருந்து இருக்குது, மலையே கொண்டு வந்துட்டான். இதில் எப்படி அந்த மருந்து இருக்குன்னு உனக்கு தெரியும். ஒரு பாலத்தை கட்ட முடியும்னு நம்பினான். அது மாதிரி எதையும் செய்து முடிக்க முடியும் என்ற நம்பிக்கை கொண்டவர்கள் தனுசு ராசிக்காரர்கள். இந்த நம்பிக்கை தான் அவங்க வாழ்க்கை இன்னைக்கும் கொண்டு போகுது, நாளைக்கு கொண்டு போகும். நல்லது நடக்கும். உறவுகளே, இது வரைக்கும் நீங்கள் உங்கள் ராசியில் உங்கள் செய்திகளை நீங்கள் கேட்டிருப்பீங்க. உங்களுக்கான சில ரகசியங்களை நான் பேசியிருக்கிறேன், சில எண்ணங்களை உங்களுக்கு பகிர்ந்திருக்கிறோம். நீங்கள் இதெல்லாம் விழிப்புணர்வோடு இதை அதிகப்படுத்தி இதை எதையெல்லாம் நம்ம எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும், தெரியப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறத தெரிஞ்சு வாழணும். ஏன்னா இந்த வாழ்க்கை நம்ம வாழ்க்கையில் ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையாக நம்ம வாழ்க்கையை மாற்றணும். இதுக்கு பிறகும் நாட்கள் நமக்கு ரொம்ப குறைவு. எல்லா வாழ்க்கையிலையுமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் நமக்கு லெஸ் ஆகிக்கிட்டே இருக்குது. அதனால நம்ம லைஃப்பில் என்ன பண்ணணும், ஒரு டைம் ஒரு டேட்டு கிழிக்கிறோம் அப்படின்னா நமக்கு அந்த நாள் முடிஞ்சு போச்சு. இன்னும் நம்ம என்னதான் நம்ம பண்ணுறது, நம்ம வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக மாற்றணும். அதற்கான முதல் முயற்சியை இப்போ நம்ம எடுக்கிறோம். என்னை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக நாங்கள் கண்டிப்பாக இருப்போம். இந்த பிரபஞ்சம்
பிரபஞ்ச வாயிலாக அர்த்தமுள்ள வாழ்க்கை உங்களுக்கு ஆரம்பமாகிறது. முதல்ல நாம் நினைக்கிறத நம்ம நினைக்கிற மாதிரி இந்த உலகம் இருக்குன்னு நம்பாதீங்க. நாம தான் அதை மாற்றணும். நம்ம உறவுகளையும் நம்ம உலகத்தையும் நம்மக்கிட்ட இருக்கிறவங்களையும் நம்ம நினைக்கிற மாதிரி நம்ம தான் மாற்றணும். அந்த முயற்சியை நம்ம நினைச்சோம்னா அந்த பிரபஞ்சம் நமக்கு உதவி பண்ணும். சில காயங்களை இந்த மனுஷா கொடுக்க தான் செய்வா. காயங்களை கொடுக்கறது தான் மனுஷனுடைய தன்மை. ஏதாவது உளறி கொட்டுவான், பேசி நம்மளை மனசை காயப்படுத்துவான். இந்த உலகத்தில் நம்மளை பயமுறுத்துறதுக்கும் காயப்படுத்துறதுக்கும் பஞ்சமே கிடையாது. எல்லாரும் இந்த வேலைகளில் ரொம்ப திட்டமிட்டு செய்வாங்க. நம்ம குடும்ப உறுப்பினர்கள் செய்வாங்க, நமக்கு தெரிஞ்சவங்க செய்வாங்க. அதில் அவங்களுக்கு ஒரு அலாதி பிரியம். அவங்களையெல்லாம் மாற்ற முடியாது. ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் 1000 உண்மைகள் இருக்கு, பல ரகசியங்கள் புதைஞ்சிருக்கு. இந்த உலகத்தில் மனிதனுடைய மனதை அறிய யாரும் விரும்பலை. இன்னொருத்தவனோட மனசை விரும்பலை யாரும். அதை அறிஞ்சிக்க விரும்பலை. நீ என்னப்பா பண்ணுற, உனக்கு என்னப்பா பிடிக்கும், அதை கேட்க அவங்க விரும்பலை. நாமளா ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். காயங்களை தான் இந்த உலகம் உண்டு பண்ணுது, இந்த உயிர்கள் உண்டு பண்ணுது. இந்த காயங்களுக்கு மருந்தும் இல்லை. இதையே நினச்சி நம்ம வருத்தப்பட்டு வீணா போகிறத விட நம்ம வாழ்க்கையில் நம்ம ஆசைகளை, கனவுகளை, ரகசியங்களை நாம் பாதுகாத்து அதுபடி நம்ம வாழ ஆரம்பித்தோம்னா நிச்சயமாக சொல்கிறேன், நம்ம வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக மாறும். நாம் தேடுற அன்பு கிடைக்கும். நம்ம வாழ்க்கையில் எல்லா மனுஷனுக்கும் பொதுவாக ஒரு ரகசியம் இருக்குது. என்ன தெரியுமா? நாம் தேடுற அன்பு கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்கும். நம்பிக்கையோடு இந்த பிரபஞ்சத்தை நாம் எதிர்கொள்வோம். இந்த பிரபஞ்சம் நிச்சயமாக நல்லதை கொடுக்கும். நான் உங்களோடு கண்டிப்பாக பயணிப்பேன். என்னை ஃபாலோ பண்ணுங்க. நிச்சயமாக இந்த சேனல் உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். நான் என்னைக்கும் உங்களுக்கு நிழலாக இருப்பேன். நல்லது நடக்கும். வாழ்த்துக்கள். மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நல்லதே நடக்கும். உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு: கல்வி, பதவி, யோகம், தொழில் வளர்ச்சி பெருக, ஜாதகம், வாஸ்து, திருமண பொருத்தம் பார்க்கவும், பிரசன்னம் கேட்கவும். பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம். தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் 7904137178.